வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தரசி செய்த மகிழ்ச்சி லா ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்காக நான் ராஜீவ். இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யும் போது அந்த ஹேர் லைனை யார் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தா நண்பர்கள் கேட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும். நிறைய கான்ட்ரவர்சிஸாக பார்த்திங்க முன்னாடிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்பாங்க. ஸோ கேட்கும்போது வந்து நமக்கு அதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா? ஸோ மொத்த வீடியோ அதில் பார்க்கலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா லா ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலில் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து சிறப்பாகவே பண்ணிட்டுருக்காங்க அட்வான்ஸ்டு லெவலில். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்கின் கேருக்கும் சரி, கன்சல்டேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் இருக்குது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் லைனை வந்து சூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிநபர் யாரும் நீங்கள் டிரான்ஸ்பிளேஷன் செய்யக்கூடிய நீங்களாகவும் சரி, உங்களுக்கு செய்யக்கூடிய டெக்னீஷியனோ டாக்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக தான் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஏறி இருக்குது, இந்த அளவுக்கு வந்து கீழே இறக்கி வைக்கணும், இல்லை ஏற்றி வைக்கணும் அப்படி விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்குன்னா அதை வந்து அவங்களும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு டாக்டரோ டெக்னீஷியனோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது நம்ம வந்து கரெக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல இப்போ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதுக்கான பதிலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லுவாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளினிக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் அதிகமாக வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு முடி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு கிளினிக் நினச்சா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2000 கிராஃப்ட் வைக்கிற இடத்துல 1000 கிராஃப்ட் வச்சுட்டு 2000 கிராஃப்ட்னு சொல்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அதனால் அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களோட ரெப்யூட்டேஷன் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்னஸ் வந்து ஃபுல்லாக ஷைனிங் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாக டென்சிட்டி வைப்பாங்க ஃப்ரண்ட் லைனில். பட் மேலே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து முடி இருக்குங்க, ஆனால் வந்து நம்ம டென்சிட்டி வந்து நார்மலாக இருக்கிற டென்சிட்டியை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யலாம். இன்னொரு கிராஃப்ட் அங்கே வைக்கிறதுக்கான கேப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ லா ஹெச்என்எஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் ஃபில் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதோட கேப்பு கம்மியாக இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் கொட்டும் அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த முடியை வச்சு இதை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் இருக்க முடியாத வேறு டேமேஜ் ஆகிட்டு அது போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டென்சிட்டி வைக்கிறன்ற பேரில் நம்ம கிராஃப்ட் அதிகமாக வச்சுட்டு காசு வாங்கணுன்ற பேரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அங்கே பார்த்தோன்னு சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உண்மையே புரியும். அதனால் நீங்கள் எந்த கிளினிக்னாலும் போங்க, எத்தனை கிளினிக் போய்ட்டு இந்த சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற முடி இடையில் நம்ம வந்து டென்சிட்டி வைக்க முடியுமா, அப்போ வச்சா பக்கத்துக்கு முடி டேமேஜ் ஆகாதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விகளாக கேட்கணும். நீங்கள் கேள்விகள் கேட்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ இவன் ஒன்றும் கேட்க மாட்டான் அப்படின்வாங்க. கடைசியில் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாகிடும். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டிரான்ஸ்பிளேஷன் செய்யும்போது வந்து ரொம்ப மேலே இருக்குது, எனக்கு கீழே இறக்கி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து முன்வைப்பாங்க. எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நார்மலாகவே ஏர் நெத்தி தான். பட் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கீழே கேட்டேன். பட் நம்ம கீழே இறக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்களோட நெத்தி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக வரும். ஸோ முடி வந்து மேக்ஸிமம் கீழே இறங்கி தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய ஒரிஜினல் இமேஜே இருக்காது. அதில் அந்த மாதிரி இறக்கி வைக்கும்போது நம்ம அந்த ஏஜுக்கும் இல்லை அந்த நேச்சுரலிட்டிக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சஜஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கேப்பில் வைங்க, ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 விரல் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, 3 விரல் வைங்கன்னு சொல்லுவாங்க. லேடிஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 விரல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2.5 விரலேருந்து 3 விரல் இந்த மாதிரி ஒரு சைஸில் வைக்க சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இங்கேயே வார்த்தையில் பேசி பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு நெத்தி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் அந்த சைஸ் விரல் வச்சு பார்க்குறது அது வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால் வந்து கிளினிக் போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணும்போது சரியான கிளினிக்கை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்போ நானே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே தோணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவார், ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னு சொல்லலாம். பட் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, நான் இங்கே ஒரு நல்ல கிளினிக் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அதை மொத்தமாக உள்வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு அது உண்மையிலேயே நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கா, ஒரு கிளினிக் ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஸோ நான் ஒரு லிஸ்ட்டு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அத்தனை லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு என்கொயரி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்காங்களா இல்லையான்றது தெரியும். இல்லை அவங்களோட ரிசல்ட்டை காட்ட சொல்லுங்கள். ஸோ எல்லா கிளினிக்குமே அவங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் தான் காட்டுவாங்க, நெகட்டிவ் ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்காங்க.
எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான பதில் கிடைக்கும் வரையும் ஆராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். நம்ம நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நீங்கள் வந்து காசு கூட பின்னாடி நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். நம்மளுடைய கிராஃப்ட் வேஸ்ட் ஆச்சுன்னா திரும்ப கிடைக்காது. வேறு ஒருத்தருக்கு வந்து நம்ம முடியை வாங்கி விற்க முடியாது. ஸோ நம்ம பாடியில் நிறைய ஆர்கனை வெளியே இன்னொருத்தருக்கு வாங்கி வைக்கலாம். பட் முடியை பொறுத்த வரையும் அப்படி வாங்கி விற்க முடியாது. அதனால் காசு இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவை எடுக்கணும். நீங்கள் எத்தனை கிளினிக்னாலும் ஏறி இறங்குங்க. HNS ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்கும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் அந்த உண்மையான நிலவரங்கள் எல்லாமும் உங்களுக்கு புரியும். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பெல்லை காத்துட்ருக்கேன். உண்மையாக கூட நேர்மையாக கூட நன்றி.